அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன அளவில் போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். பேன் கேக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ 1/4 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணினேன். நீங்கள் பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையாலேயே நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை. நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். நல்லா நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆயில் 1/4 கப்பு அதில் போட்டு அதையும் பீட் பண்ணிவிடுங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் ஏன் உங்களுக்கு ஹெல்த்தியான பேன் கேக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், பேன் கேக்கு பொதுவாகவே நம்ம மைதாவோ இல்லை கோதுமையோ தான் சேர்ப்போம். ஆனால் நான் ராகி மாவு சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சும்மா ராகி மாவு ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கேக்குன்னு சொன்னாவே ரொம்ப விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் ராகி மாவில் நீங்கள் பேன் கேக்கு செய்யுங்க. நல்லா இருக்காதெல்லாம் நினைக்காதீங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இப்போ பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுப்பில் கல்லை வச்சு கொஞ்சம் சூடு வந்தோன்னா ரொம்ப குறைஞ்ச தீயிலேயே வச்சு ஊற்றுங்க. ஊற்றிட்டு எதுவுமே செய்யாமல் அப்படியே ஊற்றிட்டு விட்டுடுங்க. நல்லா அந்த பபுள்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இதை நியூட்டலா வச்சும் கொடுக்கலாம், பீனட் பட்டர் வச்சும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேன் கேக்கோட அதுவும் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் பனானா வச்சு அதுக்கப்புறம் ஹனி கொஞ்சம் ஊற்றி தாங்க நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். ரொம்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சாஃப்டாக இருந்தது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.